இன்றைக்கி நம்ம சங்குப்பூ டீ தாங்க பண்ண போகிறோம். இதோட பெனிஃபிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த டீயை பாருங்கள். இது சங்குப்பூ டீ குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த சங்குப்பூவுக்கு நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த பூ எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போட்டுக்குங்க. இது லிமிட்லாம் இல்லை. நான் வந்து ஒரு 20 பூ பக்கம் இருக்கும் போட்டிருக்கேன். இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி தண்ணி கொதிச்சோடனே இந்த 5 நிமிஷம் வந்து இது மாதிரி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கலர் மாற விட்டு இப்போ பாருங்கள் கலர் மாறிடுச்சு. இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நுரையீரல் மற்றும் சிறுநீரக பிரச்சனையை வந்து தீர்க்குதுங்க. செரிமானத்தை மேம்படுத்துது. அப்புறம் வந்து ஸ்கின்னை வந்து தோல் பிரச்சனை இருந்துச்சுனாலும் அதையும் சரி பண்ணுதுங்க. அடுத்து நரம்பு மண்டல நோய்களுக்கு உதவுது. மூளை வளர்ச்சிக்கு உதவுதுங்க. இது காலையில் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து டீ காஃபிக்கு பதிலாக இது குடிங்க. உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக நல்லாயிருக்கும். இது வந்து வேர்ப்பூ இது எல்லாமே மருத்துவ குணம் இருக்குதுங்க. இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் லைட்டாக லெமன் விட்டுக்குங்க, சர்க்கரை போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. சப்ஸ்கிரைப்